எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா ஸ்பெஷல் பார்ட்னர் பிரஸ்டீஜ் எலிகன்ட் மிக்சர் கிரைண்டர். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அசோக் எல்லா சொத்தையும் தரேன்னு சொல்லிட்டான். ஆனா அதுக்கு பதிலா உங்க எல்லாருமே விட்டுட்டு நான் அவன் கூட வரணும்னு கண்டிஷன் போடுறான். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நான் போட்டுமா? உயிரை கொடுக்கறவதான் அம்மா. நீ அம்மான்னு என்ன வாய் நிறைய கூப்பிடுற. இதுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? அது இல்லம்மா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியல. இது பாரு சிவா, நாங்க கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் நீ இல்ல. ஆனா நாங்க சந்தோஷமா இருந்தோம்னா அதுக்கு காரணம் நீ மட்டும் தான்டா. நீ எங்களுக்காக இருக்கும்போது நாங்க உனக்காக இருக்கணும்னு நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கடா? சிவா, நீ எங்களுக்காக யோசிக்கிற, நாங்க உனக்காக யோசிக்கிறோம். சொந்த புள்ள கூட இவ்வளவு பாசமா இருப்பானான்னு தெரியாது. நீ என் வயித்துல பொறுக்கலையேன்னு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு தேவை சொத்து இல்லடா, நீதான். சொத்து இல்லாம போனா வசதி மட்டும்தான் இல்லாம போகும். ஆனா நீ இல்லாம போனா என் உயிரே போயிடும் சிவா. நீ அவன் கூட போறதுல எனக்கு வருத்தமே இல்லடா. ஆனா நீ இல்லங்கிற வருத்தம் எனக்கு நிச்சயமா இருக்கும். எனக்கு சொல்றது கஷ்டமா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் சொல்றேன். அசோக்கு நீயும் ஒரே வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிங்க. ஆனா நாங்க வேற யாரும். எங்களுக்காக நீ போகாம இருக்காது. நீ போகணும்னு நினைச்சா தாராளமா போ. ஆனா நீ போயிட்டா நான் இருப்பேன் மட்டும் நினைச்சிடாத. வேணாம்மா, நீங்க அழாதீங்கம்மா. எனக்காக நீங்க இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அது போதும்மா. என் லைஃப்ல அந்த ஒரு வார்த்தை போதும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அதை ஈஸியா சமாளிப்பேம்மா. மீனாட்சி, அம்மா, சாப்பாடு போட்டு கொண்டு வந்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் யோசிக்கலமா. நான் எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்கேன். இத பாரு மீனாட்சி, ஏதாவது இருந்தா சொல்லுமா. நீ உன் மனசுலயே வச்சுட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என்னம்மா, சுந்தர் வீட்டுல இப்படி நடந்துடுச்சே, கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு யோசிக்கிறியா? இல்லப்பா, நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கலப்பா. இத பாருமா, கடவுள் நமக்கு நல்லதாமா செய்வாரு. தேவையில்லாம எதையோ யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, சரியா? சரிப்பா.
சக்தி பா. இங்க வாமா. என்னப்பா? ஆபீஸ் நடத்துறது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னியம்மா, அதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா? இல்லப்பா, அப்படியே தான்ப்பா இருக்கு. சொத்தை கோர்ட்ல ஜப்தி பண்ணதுனால இது வரைக்கும் ஃபண்ட் கொடுத்தவங்க கூட இப்போ உதவி பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படிமா இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்க? இப்போ இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு. அதுக்கு அந்த அசோக்கே சொத்தெல்லாம் திருப்பி தந்தாதான்ப்பா உண்டு. அவனே பழிவாங்கத்தனமா இப்படி பண்ணிருக்கான். அவன் எப்படிமா சொத்தை திருப்பி தருவான்? இன்னைக்கு அசோக் ஆபீஸ்க்கு வந்திருந்தாருப்பா. சிவா கிட்ட பேசிட்டு போனாரு. என்னடி சொல்ற? சிவா கிட்ட பேசிட்டு போனானா? என்ன சொன்னா? அசோக் சிவாவை தான் கூட வர சொல்றாருமா. அப்படி சிவா தான் கூட வந்தா சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாரு. அவன் என்ன மனுஷனா இல்ல மாடா? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டான். இப்போ ஒருத்தருக்கொருத்தர் பாசமா இருக்காங்க, அத கூட பிரிக்க பாக்குறான். அவனை ஏதோ பாவம்னு பார்த்தா உடம்பு முழுக்க விஷமா இல்ல இருக்கு. பாவமா சிவா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. அசோக் சுந்தர பார்த்து, நீ யாரிட முன்ன பின்ன தெரியாதவன், நீ என்ன கூட பிறந்தவனா, ரத்த சம்பந்தம் இல்லாதவனி, எங்க அண்ணனுக்கு தம்பியா, அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டாருமா. சிவா தான் சொந்த அண்ணன் இல்லைங்கிற எண்ணம் சுந்தர் மனசுல சுத்தமா இல்ல. ஆனா அசோக் அதே சொல்லி சொல்லி காட்டி சுந்தர ரொம்ப நோகடிச்சிட்டாரு. இவ்ளோ நாள் சொந்த அண்ணனா பார்த்த சிவாவ இப்ப இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம சுந்தர் மனசுடைஞ்சு போயிட்டாருமா. பாவமா அவரு. ஏம்மா, அதுக்கு சிவா எதுவுமே சொல்லலையா? இல்லப்பா, சிவா ரொம்ப கோவமாயிட்டாரு. சுந்தர் தான் தன்னோட தம்பி, நீ என் தம்பி இல்லைன்னு சொல்லி அசோக் ஆபீஸ்ல இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டாரு. உண்மையிலேயே சுந்தர் ரொம்ப லக்கிமா இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு. சீக்கிரமாவே அவங்க கஷ்டம் எல்லாமே தீரும். நீ கவலைப்படாத சக்தி. நிச்சயம் அந்த கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுக்கு உதவி பண்ணுவாரு. நீ வேணா பாரு, சீக்கிரமே அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. நம்மளாலதான் எதுவும் பண்ண முடியல. நிச்சயம் யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சுந்தருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தா என் பேர்ல இருக்கிற சொத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். அப்படி கொடுத்தா அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். சரி மீனாட்சி, எதையாவது யோசிச்சுட்டே இருக்காம முதல்ல சாப்பிடு. மணி, சாப்பிடுமா, முதல்ல சாப்பிடு. அம்மா நீங்க போங்கம்மா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அக்கா சாப்பிடுக்கா. சொன்னா கேளு. சாப்பிடுக்கா, கொஞ்சம் சாப்பிடுக்கா ப்ளீஸ். எனக்காக சாப்பிடுக்கா. சக்தி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. போனை கொடுங்க. இந்த புடி. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். சக்தி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பார்த்தா இல்ச்சவன் மாதிரி தெரியுதா? இல்லனா உன் வீட்ல வேலை செய்யற டிரைவர் மாதிரி தெரியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்க சக்தி? 3 பைசா வட்டிக்கு கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கி புதுசா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் யாருக்காக வாங்கின? உனக்காக. உனக்காகனா உனக்காக இல்ல, எனக்காக, நமக்காக. நம்ம 2 பேரும் ஒண்ணா அந்த பைக்ல வந்தா சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துடலாம்ல சக்தி. அதை விட்டுட்டு நீ என்னடா ஆட்டோல வந்திருக்க? உனக்காக பஸ் ஸ்டாப்லயே பிரேக் டவுன் ஆன பஸ் மாதிரி உனக்காக காத்திருந்து என் ஹார்ட் எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? என்ன இவ்ளோ கத்துறோம், எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? நாம திட்டினதுல கோச்சுக்கிட்டாலோ? சரி, நாமளே சமாதானப்படுத்துவோம்.
சக்தி என்ன சக்தி நான் கத்தி பேசுறேன்னு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உழுவுலாக்கி. சக்தி நீ கோவத்துல கூட எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அந்த கண்ணு இருக்கு பாரு, கண்ணு அப்படியே செவந்த கோவப்பழம் மாதிரியே இருக்கு. நீ என்கிட்ட சாரிலாம் கேட்க வேணாம். என் கோவம் போகணும்னா என் கூட வா, போய் டிஃபன் சாப்பிட்டு ஒரு காபி சாப்பிட்டு வந்துருவோம். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம உன்னை நான் வேலை செய்ய விட மாட்டேன். ஷட் அப். ஊரே பத்தி எரியும் போது அந்த தீயில ஒருத்தன் பீடி பத்த வச்சானா? நீ பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கு. டேய், ஆபீஸ் எந்த நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியும், நானும் எந்த நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் எப்படிடா உன்னால இப்படி இருக்க முடியுது? லைஃப்ல சீரியஸ்னா என்னன்னு தெரியாத உனக்கு? மனுஷனா இருந்தா கோவம் வருத்தெல்லாம் இருக்கணும். நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா? சாரி சக்தி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படி ஜாலியா பேசி பேசி பழக்கம் சக்தி. இப்படி திடீர்னு வந்து சீரியஸா பேச சொன்னா எப்படி சக்தி? எப்படி சக்தி? எனக்கெல்லாம் சூடே போட்டா கூட சீரியஸ்னஸே வராது. உன்னை இவ்ளோ கேவலமா திட்டுற, உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே வரல? ரோஷம் வந்திருந்தா 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தூக்கு மாட்டின்னு இருக்கணும். எனக்கு அதெல்லாம் வராது சக்தி. இந்த பாரு, என்னால உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. நானே பயங்கர கஷ்டத்துல இருக்க, தயவு செஞ்சு போயிடு. இந்த பார் சக்தி, சந்தோஷத்தை 10 பேரோட பகிர்ந்துக்கலாம், ஆனா அதே கஷ்டம் வந்தா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உங்க தாத்தா சொன்னாரா? இந்த கிரேட் சரவணன் சொன்னான். நீ எப்படா சொன்ன? அதான் இப்ப சொன்னேனே. ஐயோ முடியலடா. இங்க பார் சக்தி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். கஷ்டம் வரும்போது பார்க்க ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது, கடவுள்கிட்ட போயிட்டு அழுதுகிட்டே குறைய சொல்றது, இதெல்லாம் போரு. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு யோசித்து செய்யறதுதான் புத்திசாலித்தனம். சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். இப்ப சிவா கஷ்டத்துல இருக்காரு, ஆபீஸும் பிரச்சனையில இருக்கு. ஓகே, இதெல்லாம் தீர்ற மாதிரி ஒரு வழி சொல்லு பாப்போம். வழியா? பிரச்சனையில இருக்கிறவங்க தான் சொல்யூஷனை தேடணுமே தவிர, நான் சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லவே இல்லையே உங்ககிட்ட. யாரு பிரச்சனையில இருக்காங்களோ அவங்க தான் யோசிக்கணும். டேய், வாய் மூடுறா. கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாரு. ஆபீஸை க்ளோஸ் பண்ற நிலைமையில இருக்கு, எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரோட்ல நிக்கிற நிலைமையில இருக்காங்க. ஏதாவது செஞ்சு ஆபீஸை காப்பாத்தணும்டா. பார் சக்தி, நான் சார் கிட்ட போயிட்டு இந்த ஆபீஸை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்க, ஆங்கிரி பேர்ட் மாதிரி. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், முதல்ல வெளியில போ. ஆஃப்டர் ஆல் நீ என்கிட்ட வேலை செய்றவன், நீ எனக்கு ஐடியா தரியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம தலையிட்டா மரியாதை கட்டுரும் அப்படின்னு சொல்லுவார் சக்தி. அப்பாடா, சிரிச்சிட்டல, எனக்கு அது போதும். அப்படியே இந்த கூலோட கூலா போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமா? ஓ, சாப்பிடலாமே. ஹேண்ட் ப்ளீஸ். இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். இல்ல, இப்போதைக்கு இது போதும். பாப்பலாம். ஒர்க் அவுட் ஆகுதுடா சரவணா. இவ ஒருத்தன் என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற பிரச்சனை இவ வேற. என்ன வெறித்தனமா வெளியில தள்ளுறாளே. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் பல நாள் வெளியில தள்ளுவாளோ? இதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியும்டா சரவணா. பாஸ் தாங்க பாஸ், இந்த ஃபைல் பாருங்க. வேணா ரன்பீர், அப்புறமா பாக்குறேன். ஏன் பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையாயா, எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியல. சிவா. கார்த்திக், கமின். சொல்லுங்க கார்த்திக். ஆமா, கையில் என்ன இவ்வளோ கவர்ஸ்? என்னது அது? நம்ம கம்பெனி க்ளோஸ் பண்ற நிலைமையில இருக்கு. அடுத்த மாசம் சம்பளம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களான்னு பயந்துகிட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. இது அவங்களோட ரிசைனேஷன் லெட்டர். போன மாசம் தானே சம்பளம் கொடுத்த எல்லாருக்குமே. இந்த மாசம் சம்பளம் கொடுக்க இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு இவங்களா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க? நம்ம ஆபீஸ் சிச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சின்ன சிச்சுவேஷனை பார்த்தாங்க. ஃபூலிஷ் ஆக்ட். தலையா சிவா, சிவா, சிவா சொன்னா கேளுங்க. உங்க எல்லாருக்குமே லாஸ்ட் மந்த் salary கிரெடிட் ஆயிடுச்சுல? இல்ல யாருக்காவது ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? கமான் சொல்லுங்க. ராஜேஷ், கீதா, நீங்க 2 பேரும் வேலையை விட்டு போறீங்களா? கமான், கேக்குறேன்ல. ஏன் பொம்மை மாதிரி நிக்கிறீங்க? கேக்குறாருல, சொல்லுங்க. ஏய் கலை, நீ கூட வேலையை விட்டு போறியா? ஆமா ஆமா, அவனும் தான் வேலையை ரிசைன் பண்றான். ஏய் யாரா நீ? இடியட். ச்சே, உங்க எல்லாருக்குமே கொழுப்பு அதிகமாயிடுச்சு. ஏன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா சம்பளம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறேன்ல. என்ன சொல்லணும்?
என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். ஆமா ஆமா அடிச்சிங்க அடிச்சிங்க. ஏய் என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? என்னடா சொன்ன நீ? நான் எதுவும் சொல்லல, நீங்களா தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, உங்க யாருக்காவது இது வரைக்கும் சம்பளம் பாக்கி வச்சிருக்கனா இல்ல யாருக்காவது லேட்டா கொடுத்திருக்கனா? கமான் டெல் மீ ஐசே. இல்ல சார். இல்ல அப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க? இவ்வளவு நாள் கரெக்டா உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்த எனக்கு அடுத்த மாசம் சம்பளம் கொடுக்க தெரியாதா? அதை விட்டுட்டு நான் தரமாட்டேன் நீங்களா இப்படி கெஸ் பண்றீங்க? கம்பெனியோட நிலைமைய பார்த்தா கம்பெனியை நீங்க இழுத்து மூடுற மாதிரி இருக்கு. இதுல நீங்க சம்பளம் தருவீங்கன்னு எப்படி நம்புறது? யோ பேசாம இருயா. நீங்க சும்மா இருங்க சார். நீங்க சொல்லுங்க, ஆன்சர் டு மீ. ஏய் என்னடா என்னடா சொல்லணும் உனக்கு? எவன்டா சொன்ன கம்பெனி இழுத்து மூட போறேன்னு? சொல்றா. தேவையில்லாதது ஏதாவது பேசிட்டு இருந்தா கொன்றுவார் ராஸ்கல். இவன் அடி வாங்காம அடங்க மாட்டான். நீங்க வாய் மூடுங்க சார், நான் பேசிக்கிறேன். ஏய் என்னடா பேசுற நீ? நீ ரிசைன் பண்றம்பா, அவன் ரிசைன் பண்றம்பா, இவன் ரிசைன் பண்றேன்னு சொல்லுவா. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. இதை விட பெரிய பெரிய ஆப்ஸ்டக்கெல்லாம் தாண்டி தான் இந்த கம்பெனியை ரன் பண்றோம். நீங்க எல்லாருமே ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண எம்ப்ளாயீஸ். உங்களுக்கு பயந்து இந்த கம்பெனியை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க? ஆஃப்டர் ஆல் எம்ப்ளாயிஸா? ஆஃப்டர் ஆல் எம்ப்ளாயிஸ்னா எதுக்கு சார் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? யோ வேணாயா, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. நீங்க சும்மா இருங்க சார். தப்பு தான்டா, எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன்னா எல்லாமே என்னோட திமிரு. திமிரு இருந்தா காலரை தூக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு எதுக்கு சார் எங்களை தப்பா பேசுறீங்க? யோ தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீதான் தப்பா பேசிட்டு இருக்க. வாய முடியும். நீங்க பேசாம இருங்க சார். ஏய் யாருக்கிட்ட பேசுறேன் தெரிஞ்சு பேசுறியா? யாரா நீ? இங்க இருக்கிற யாருமே என்ன ஏத்து பேசல, நீ மட்டும் ரொம்ப ஓவரா துள்றா. நீங்க பாருங்க, இவங்க எல்லாருக்கும் வேணா உங்க மேல பயம் இருக்கலாம், அதனால பேசாம இருக்கலாம். ஆனா எனக்கு பயம் இல்ல, அதனாலதான் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் பேசுறேன். இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நீ பேசுறியா? நீ என்ன பெரிய யூனியன் லீடரா? இவ்வளவு நாளா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றேன், நான் தான் லீடர். டேய் டேய் என்ன தைரியம்டா உனக்கு? என் ஆபீஸ்க்குள்ள வந்து என் ஸ்டாஃபுக்குள்ளே குரூப் ஃபார்ம் பண்றியா? என்ன வெறுப்பேத்துறியா? செத்துருவேன். சாவை பத்தி எனக்கு பயம் இல்ல, வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கேட்டா என் மேல கோவப்படுறீங்களா? விடுங்க சார், அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். விடுங்க சார், விடுங்க சார். சொன்ன கேளுங்க. யோ உயிர் போறதெல்லாம் பத்தி பேசாதயா. உனக்கு என்ன சம்பளம் தானே வேணாம், கண்டிப்பா தருவாரியா, நம்பியா. எப்படி நம்புறது? சொத்துக்காக சொந்த தம்பியவே தம்பி இல்லன்னு கோர்ட்ல சொன்னவர் தானே. நாளைக்கு நாங்க யாருன்னே தெரியலன்னு சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? என்ன சொன்ன நீ? என்னடா சொன்ன நீ? இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். உனக்குலாம் என்னடா பதில் சொல்றது? ஐயோ போச்சா. என்ன சிவா இப்படி பண்ணிட்டீங்க? டேய் என்ன பண்ற? என்ன இது? இவனெல்லாம் இப்படி டீல் பண்ணாதான்டா சரியா வருவான். இவனுக்கெல்லாம் இன்னும் நிறைய வேணும்டா. சொல்ல கேளுங்க சிவா. ஐயோ வண்டியை ஓடிச்சிட்டானே. டேய் நானும் அதை தானடா படிச்சு படிச்சு சொன்னேடா ராசா, கேட்டியா? இப்ப பாத்தியா, லீடர்னு சொல்லி 2 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள மண்டைய உடைச்சிட்டானுங்க. இதாண்டா தமிழ்நாட்டு ஸ்டைலு. பாத்தியா, தக்காளி சாஸ் கணக்கா பஞ்சு முட்டாயில கலர் தண்ணி ஊத்துற மாதிரி எவ்வளவு ரத்தம். ஐயோ வாய்க்கோள் படங்களையே லேப்டாப் இருந்ததுனால தப்பிச்ச. அதே உருட்டு கட்டையா இருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்? கத்திட்டு இருக்கீங்க. பாத்தியாடா, மண்டை உடஞ்சும் அதிகமா பேசுறது தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சுக்க முடியாதுடா. அதுக்கு என்ன சிவா இது? நீங்க உங்க அவசரத்தால என்ன பைத்தியக்காரத்தனமான காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? பின்ன என்னங்க, அவனை அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? அவன் நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன். அவன் நம்ம முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவான். இன்னைக்கு நம்மள ஏத்த கேள்வி கேக்குறான். அவனை பார்த்து நம்ம சும்மா இருக்கணுமா? உன் கோவத்தினால நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு இப்ப புரியாதுடா. ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வரும் பாரு, அப்பதான் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கே புரியும். ஏற்கனவே கோர்ட்டு கேஸ்னு வாழ்க்கையில இருக்க நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. இப்ப அடிபட்ட போய் ஒரு கேஸ் கொடுத்தான்னு வச்சுக்க, திரும்பவும் கோர்ட்டு கேஸ்னு ஏறி இறங்கணும். எதுவும் யோசிச்சு பண்ண மாட்டியா நீ? டேய் பயமுறா. கோவத்துல என்ன செய்யறோன்னு தெரியாம எதையாவது செய்யறோம் முட்டாள் இல்ல நானு. எனக்கு நான் என்ன செய்யறோன்னு தெரிஞ்சுதான் செய்யறேன்.
சிவா அதுக்கு இல்ல சிவா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இதுவே கேஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஏங்க அப்படியே ஆகட்டுங்க. எந்த போலீஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னு நம்ம பாப்போம். சார் கோவத்துல தலையில அடிச்சதுக்கு செக்ஷன் 302 படி அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் சார். உங்களை 7 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க சார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜோ இப்பெல்லாம் ஜெயில விஐபி ரூம்லாம் கூட கொடுக்கறது இல்லையா, கொசுக்கடிலாம் வேற ஜாஸ்தியா. டேய் இங்க பார், அவனை யாவது லேப்டாப்ல தலையில தான் அடிச்சேன். நீ பேசுற பேச்சுக்கு உன்னை எங்க அடிப்பேனே தெரியாது. மைண்ட் யுவர் லிமிட்ஸ். யோ அறிவு இருக்காயா? பாஸ் சும்மாவே வெறி பிடிச்ச மாதிரி கத்துவாரு, அவர்கிட்ட போய் வாயை கொடுக்குற, கடிச்சு கொதறிட போறாரியா? யோ இந்த சண்டையெல்லாம் தடுத்து ஒரே டயர்டா இருக்கு. நீ பெருசா ஒரு ஃபிளாஸ்க் வச்சிருப்பல, அதுல போய் டீ எடுத்துட்டு போ. போயா ஒரு நாள் இருக்கு. ஹலோ, ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃபை சிவா போட்டு அடிச்சிட்டாமா. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்னடா சொல்ற? என்ன பிரச்சனை?